வெல்கம் டு யங் மூன் தமிழ் ஸ்டோரிஸ். ஒரு நாள் அழகிய காட்டின் நடுவே உட்கட்டர் வந்து கொண்டிருந்தாரு. வரும்போது ஒரு கூண்டுல சிக்கியிருந்த புலிய பார்த்தான். புலி ரொம்பவும் சோகமா உதவிக்காக ஏங்கிட்டு இருந்தது. உட்கட்டர் புலிய பார்க்க பாவமா இருந்ததுனால அதை விடுவிக்க முடிவு செஞ்சாரு. ஆனா புலி உட்கட்டர் கூண்டை ஓபன் பண்ணதும் வெளியே வந்து ஒரு பலத்த உருமல் சத்தமிட்டு கால்களை நீட்டியது. பிறகு புலி உட்கட்டரை பார்த்து எனக்கு பசிக்குதுன்னு சொன்னது. 2 நாளா சாப்பிடலன்னு நான் உன்னை சாப்பிட போறேன்னு சொன்னது. உட்கட்டர் பயந்து போய் நின்னாரு. அந்த வழியா வந்த முயலை கூப்பிட்டு புலிக்கு உதவி செய்த என்ன சாப்பிடுவது நியாயமானு கேட்டாரு. தன் உயிருக்கு பயந்து புலி பக்கம் பேசியது. பதில் சொன்னதும் வேகமா ஓடிடுச்சு. ஒரு மான் அந்த வழியா வந்தது. உட்கட்டரோட கதைய கேட்டது. அதுவும் உயிருக்கு பயந்து சக்தி வாய்ந்த வேட்டையாடும் புலி பக்கம் நின்னது. ஒரு தந்திரமான குள்ள நரி அந்த வழியா வந்தது. உட்கட்டர் நரியிடம் நான் உதவி செஞ்ச பிறகு இந்த புலி என்னை சாப்பிடுவது நியாயமானு கேட்டான். கதையை கேட்ட நரி யோசித்து ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் வைத்திருந்தது. குள்ள நரி புலியிடம் தனக்கு புரியாதது போல நடித்து நீங்க எப்படி கூண்டுல மாட்டுனீங்கன்னு அது எப்படி நடந்ததுன்னு எனக்கு செஞ்சு காட்டுங்கன்னு சொன்னது. பாயிண்ட் கரெக்ட்னு நிரூபிக்க ஆர்வத்துல புலி மீண்டும் கூண்டுக்குள்ள போனது. உட்கட்டர் சீக்கிரமா அந்த கதவை மூடினாரு. குள்ளநரி உட்கட்டரை புத்திசாலித்தனமா புலியிடம் இருந்து காப்பாற்றியது. உட்கட்டர் பிறகு குள்ளநரிக்கு நன்றியும் சொன்னாரு. புலிக்கு என்ன நடந்ததுன்னு புரியாம குழப்பத்தோட உள்ளேயே மாட்டிக்கிச்சு. இந்த கதையில இருந்து உதவி கேட்கிற அனைவரும் நம்ப தகுந்தவங்க அல்ல என்பதை கத்துக்கொண்டோம். பிறகு குள்ளநரியும் உட்கட்டரும் நிம்மதியா வீடு திரும்பினர். ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.